Very good. Okay, very good, very good. Actually, டைம் டேக்கன் இஸ் குட், டீசெண்டாக இருந்துச்சு. ஓகேவா? இன்னும் நீ ரெகுலராக ரிவைஸ் பண்ண 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 உனக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது. இட் டுக் ஆல்மோஸ்ட் 20 minutes ஃபார் யூ டு சம் அப் ஆல் த ஸ்லாப் ரேட்டு அலாங் வித் சேலரி. ஸோ ரெண்டு மூணு சாப்டர் மொத்தமாக உனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு 20 minutes தான் இருக்குது. யூ டோன்ட் நோ ஹவு மச் ப்ளஸ் இட் இஸ். ஓகேவா? 1.5 days பிஃபோர் எக்ஸாம் அஸ்வின் ரிவைஸ் பண்ண உட்காந்தான்னா எவ்வளோ நேரத்தில் ரிவைஸ் பண்ணிவிடுவான்? மொத்த இன்கம் டேக்ஸையும் ஒரு 2 hours 2.5 hours மொத்த இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிவிஷன் டன். யூ ஜஸ்ட் இமேஜின் யூ ஹேவ் another 24 to 48 hours டிபெண்டிங் அமௌண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் யூ கோயிங் டு கெட் ஃபார் லீவ். 2 நாள் லீவ் மட்டும் இருந்துச்சுன்னா 20 hours யூ ஆர் கோயிங் டு சாலிட்லி யூஸ் ஃபார் வாட்? ஒன்லி கொஷின் சால்விங். மற்றவங்களாம் ஸ்ட்ரகிளிங் டு ரிவைஸ் த இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன். Ashwin would have completed entire income tax revision within 2.5 hours. He must be only concentrating only on what? Questions. So this is going to help you in a long run. You don't know how much அவ்வளோ அன்வேல்யூபிள் அமௌண்ட், அது அவ்வளோ டைம் வந்து நீ சேவ் பண்ண போகிற. ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். ஓகேவா? உனக்கு நீயே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கோ டெய்லி இவ்வளோ நல்லா படிக்கிறதுக்கு. சரியா? ஃபைன். Okay. So are you applying this technique for law as well? I wanted to ask. Law and the technique use பண்றீங்களா? லாக்கு வந்து நான் அதுக்கு நான் இந்த நோட் மாதிரி இன்னும் நான் இந்த மாதிரி வரிசையா போடல மேம். அது புக்ல இருக்கிறது வாஸ் நான் பண்றேன். அது you start doing this. You see how easy it is ல. இப்போ நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ண லால இருக்கிற 600-500 பேஜும் நீ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஐ டிட் நாட் டேக் லா, பட் நான் ஒரு வேளை லா எடுத்திருந்தேன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் எப்படி ஃப்ளோ சார்ட்டில் நான் சம்மப் பண்ணணும் அதே மாதிரி தான் லாவும் எடுத்திருப்பேன். ஓகேவா? பட் ஐ டிட் நாட் ஹேவ் டைம், அதனால தான் சாரிப்பா சொல்லிட்டேன் நான். ஸோ லெட் சி ஆடிட்டுக்கு வந்து சொன்னீங்களா மேம்? ஆமாம்ப்பா, ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னேன். நீ அதுக்கப்புறமா ஐ திங்க் யூ ஜாயின்டு சம்வேர். அதுக்கப்புறம் இதோட சரி ஓகே நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் காஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ காஸ்டிங் குரூப் 2 நீங்க டீச் பண்ணுவீங்களா? எல்லா சப்ஜெக்ட்டும் டீச் பண்ணுவேன்ப்பா. ஜனவரிக்கு அடுத்து மீட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே, ஸோ ஷல் வி ஸ்டார்ட் நவ்? இந்த क्वेश्चन அப்புறம் சால்வ் பண்ணியப்பா. ஆஃப்டர் சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் டிட் யூ ஃபிகர் அவுட்? எஸ் மேம். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணதே அது நான் புரிஞ்சு நீங்க 10 minutes கேட்டிங்கனா நான் 2 hours தான் வச்சேன் மேம். மெதுவா நான் சொல்ல வரீங்க. ஆக்சுவலா அது சிம்பிள் क्वेश्चन தான், பாத்தியா நீ? இல்ல இதத்தான் நீங்க அப்படி கேட்டிருந்தீங்களா? அப்படி இருந்துச்சு. நீ டைரக்டா கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, அது அப்படிதான். அவன் அப்படிதான் கேட்பான், நேரா எதையுமே கேட்க மாட்டான். சரியா? So now we are going to start with an excellent chapter. It's like very 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 favorite chapter of mine. இதுக்கப்புறம் ஒரு ஃபேவரட் சாப்டர்னா சாரி ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பிஜிபிபி, செகண்ட் ஃபேவரட் சாப்டர் வந்து எனக்கு தான். ஓகேவா? ஸோ we are going to start with a new head. அப்போது salary question என்ன ஆச்சு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் திரும்ப பார்ப்போம். டோன்ட் வரி. எவ்ரிடே மார்னிங் we will be having 1 hour practice of salary next 1 week. 6 to 7 பா, ஞாபகம் வச்சுக்கோப்பா. சரியா? ஸோ 6 to 7 வந்துரு. நீ 7 to 8 வந்து நினைக்கிறேன். சரி 6:30 வரைக்கும் காணும்னு சொல்லிட்டு அப்புறமா 7க்காவது ஜாயின் பண்ணுவேன், 7க்கு ஜாயின் பண்ணப்பா சொன்னேன். நீ 7க்கும் வரல. சரி சொல்லிட்டு நான் வேறு கிளாஸ் எடுத்துட்டேன் அப்புறம். சரியா? ஸோ 6 to 7 ப்ளீஸ் ஜாயின் இட். 6 to 7 AM எவ்ரிடே கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஈவினிங் இதே டைமிங்கில் எவ்ரிடே சேம் டைமிங் 5:30 to 6:30. ஓகேவா? வில் பி ஹேவிங் திஸ் திங், அது பேர் என்ன? கான்செப்ட்ஸ். ஓகேவா? பட் கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு இதே டைமிங் மெயின்டைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி இட் அமைஞ்சுது. ஸோ ஃபைன். சரி, இனஃப் ஆஃப் கதை. லெட் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ we are going to start with a new chapter, new head actually, capital gain. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்டர். ஏன்னா யூனோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்துச்சு? இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபார்மேட் பேஸ்ட். ஒரு ஃபார்மேட் படிச்சுட்டோம்னா அந்த ஃபார்மேட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸுக்கு நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன், அதான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சம்வாட் சிமிலர் தான் கேபிட்டல் கெயினில். என்ன கம்பேரிட்டிவ்லி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விட கேபிட்டல் கெயினில் நம்பர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்க வந்து ஜாஸ்தி. ஓகேவா? அதை தாண்டி இட் இஸ் ஆல்சோ அ ஃபார்மேட் பேஸ்டு சாப்டர். ஸோ யூ வில் பி வெரி ஹாப்பி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக இது உங்கள் மண்டேக்குள்ளே போயிடும். ஓகேவா? இட்ஸ் அ வெரி குட் சாப்டர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். கை தூக்குனியாப்பா? மேம் மைக் ஆனில் இருக்கா? இருக்குப்பா. பொறுப்பாக இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with the charging section as usual. சரியா? charging section.
So charging section for capital gain is section 45 subsection 1. ஓகேவா? ஸோ சார்ஜிங் செக்ஷனில் என்ன சொல்கிறான்றதை வச்சு நான் மொத்த சாப்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சார்ஜிங் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் கெயின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறான். எது கேபிட்டல் கெயின்? நீ எதை விற்றாலும் கேபிட்டல் கெயினா? கேபிட்டல் கெயினா என்ன? அதுக்குள்ளே என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் அசட் வரும், என்னெல்லாம் அசட் வராது, யாரெல்லாம் இதுக்குள்ளே ஃபாலோ ஆவாங்க, யாரெல்லாம் இதுக்குள்ள டேக்ஸ் கட்டணும் கட்டக்கூடாது, இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட் வில் பி ஆன்சர்ட் ஒன்லி இன் திஸ் செக்ஷன். ஸோ வாட் இஸ் த சார்ஜிங் செக்ஷன் ட்ரைங் டு சே அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் டவுன். Okay, so any profit and gain, என்னது? any profit and gain arising from transfer of any profit and gain arising from transfer of a capital asset. Any profit or gain arising from the transfer of capital asset shall be chargeable under the head capital gain in the previous year in which the transfer took place. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் மொத்தம் இந்த டெஃபினேஷனை தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இதில் இருக்க ஒரு வார்த்தையும் we are going to dissect. So I am going to teach you the way I learned this chapter because my faculty Vijay Sarda, who taught me this chapter, taught me so beautifully. He taught me the entire chapter only with this one definition. ஓகேவா? ஸோ இதில் இருக்க ஒரு வார்த்தையும் டைசெக்ட் பண்ணி அவன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, which was an excellent technique. So I am going to follow that again. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இதை தான் நான் வந்து ஒரு வார்த்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ ப்ராஃபிட்னா என்ன, கெயின்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, இதில் இருக்க ஒரு வார்த்தையும் we going to dissect. ஸோ ஒன்று டைசெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே we are talking about something called transfer. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபரில் எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, அதில் என்னெல்லாம் வரும்னா, எனி கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், லைக் சேல், எக்ஸ்சேஞ்ச், relinquishment, or barter, or a contract, ஓகேவா? or transfer. So whatever name being called, ஒரு பொருள் ஒரு பர்சன் ஏ கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் பி கிட்ட போகுது, பை வாட் எவர் நேம் கால்ட், ஃபார் அ கன்சிட்ரேஷன் இன் ரிட்டர்ன். சரியா? ஒரு கன்சிட்ரேஷனுக்காக, நாட் நெசசரிலி கன்சிட்ரேஷன் இருக்கணும்னு, கன்சிடரேஷன் இல்லாமல் கூட சில நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? ஸோ பேசிக்கலி ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னது, ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கு நீ என்ன வேணால் பேர் சொல்லிக்கோ, கான்ட்ராக்ட் சொல்லிக்கோ, சேல்னு சொல்லிக்கோ, எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிக்கோ. ரைட்டை மட்டும் ரிலிங்கிஷ் பண்ண, 10 மாதத்துக்கு நான் லீஸ் போட்டிருந்தேன், இன்னொரு 10 மாதம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த லீஸ் லைசன்ஸை ரெனியூ பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் எவர் நேம் யூ கால். ஓகேவா? ஸோ வாட் எவர் நேம் யூ கால், பை வாட் எவர் நேம் யூ ட்ரான்ஸ்ஃபர் அ பர்டிகுலர் அசட். ஓகேவா? அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபருக்கு கீழே எடுத்துப்போம். சரியா? ஸோ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு வார்த்தை என்னதுப்பா, ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, த ஹோல் சாப்டர் லைஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் வேர்ட், தட் இஸ் கேபிட்டல் கெயின்.
ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேபிட்டல் கெயின். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேபிட்டல் கெயின்? கேபிட்டல் கெயின்னா என்ன? அப்போ கேபிட்டல் அசட்டை எப்போ நான் சேல் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஃபிட்டோ கெயினோ வருதோ அதுதான் என்ன சொல்லுவேன்னா கேபிட்டல் கெயின்னு சொல்லுவேன். அப்போ இன்னொரு கொஸ்டின் மைண்டுக்கு வரும், கேபிட்டல் அசட்னா என்ன? கரெக்ட், நிறைய அசட் இருக்குது, அதில் எதெல்லாம் கேபிட்டல் அசட், இதெல்லாம் நாட் கேபிட்டல் அசட்டு. எந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த ஹெட்டுக்கு கீழே நம்ம டேக்ஸ் கட்டணும், எந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த ஹெட்டுக்கு கீழே நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டாம், இந்த மாதிரி we have n number of questions in our mind. Correct? So we are going to answer that now. So write down the next word that we are going to dissect, capital gain. Sorry, capital asset. Next வார்த்தை என்னதுப்பா? Capital asset. ஓகேவா? Fine. So definition wise போலாம். First, capital asset என்னது? Property of any kind. என்ன சொல்றாங்கன்னா property of any kind. They are not definite about இதுதான் அதுதான் இல்லை. Property of any kind. அது tangible இருக்கட்டும், intangible இருக்கட்டும், whatever name you call it. Property of any kind held by யாரு? Held by assessee. Whether or not connected to business. நீ business related இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், connected to business or profession. Any security held by a foreign institutional investor. Foreign institutional investor. ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவோம் பாரு, FII. ஓகேவா? ஸோ ரொம்ப ஜெனரஸாக இருக்காங்க, அதாவது ரொம்ப பெருந்தன்மையாக என்ன சொல்கிறாங்க, என்ன வேணா இருக்கட்டும் அது கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வேணா இருக்கட்டும்னா என்ன வேணா கேபிட்டல் அசெட்டில் இருக்குன்னா அது நியாயமாக இருக்குமா? லெட்டஸ்டே என்கிட்ட நான் டெய்லி போடுற ஒரு வாட்ச் இருக்குது, அது ரொம்ப பழசாக போயிடுச்சு, நான் எக்ஸ்சேஞ்சில் அதை போட்டுட்டு இன்னொரு, அதாவது என் வாட்சோட விலையே வந்து எவ்வளோப்பா, என் வாட்சோட விலையே லெட்டஸ்டே 150 ரூபா. நான் இந்த 150 ரூபா வாட்ச் 3 வருஷம் யூஸ் பண்ணேன், பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு அந்த வாட்சை போட்டு வேறு வாட்ச் வாங்குறேன், அந்த வாட்சோட விலை 100 ரூபா. இப்போது ஒரு 150 ரூபா பொருளை விற்று நான் 100 ரூபா பொருள் வாங்குறேன், அண்ட் இந்த பொருள் நான் 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் இட்ஸ் வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் 0. ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு வாட்ச், அதனால தான் அதை போட்டுட்டு நான் வேறு வாங்குறேன். இப்போது திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ கேபிட்டல் அசெட். இது கூட ஒரு கேபிட்டல் அசெட்டாக நீங்கள் பார்ப்பீங்களா? இப்போ இந்த அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கூட ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ we have this question in the mind. கரெக்டாக? ஏன்னா we are telling any kind of asset இங்கே. ஸோ எனி கைண்ட் ஆஃப் அசெட் doesn't necessarily mean any kind of assetன்னு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது, அட முட்டா பசங்களா, நான் எனி கைண்டுன்னு சொன்னால் எனி கைண்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க, சரி உங்களுக்கு புரியல, I'll tell you exceptions. எல்லாமே கேபிட்டல் அசெட் தான், பட் கேபிட்டல் அசெட் எக்ஸ்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். பட் கேபிட்டல் அசெட் எக்ஸ்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். அப்படின்னு என்ன சொல்ல வருவாங்க, எவ்ரி ரூல் ஆஸ் எக்ஸப்ஷனா, அதே மாதிரி எல்லாமே கேபிட்டல் அசெட் தான் இதை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸப்ஷன், வாட் ஆர் த எக்ஸப்ஷன்ஸ்? எக்ஸப்ஷன்ஸ் நான் அழகாக வேறு கலரில் எழுத போகிறேன், பர்பிள் கலர். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டாக் இன் ட்ரேட். ஏன் அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் வரும்? ரா மெட்டீரியல் வரலாம், ஃபினிஷ்டு குட்ஸ் வரலாம், ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வரலாம், வாட் எவர் இட் இஸ். இதெல்லாம் ஏன் கேபிட்டல் அசெட்னு சொல்கிறது இல்லை? இப்போது லெட்டர்ஸே ஒருத்தன் வந்து கடை வச்சுருக்கான், ஓகேவா? ஸோ அந்த கடையில் இருந்து அவன் பொருளை வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறான். இப்போ இந்த இன்கம்லாம் அவன் எங்கேப்பா காட்டுவான்? இந்த இன்கம்லாம் அவன் ஆல்ரெடி PGPP அப்படிங்கிற ஒரு ஹெட்டு கீழே காமிச்சிட்டு வரானா? இப்போது ஆல் அசெட்ஸ் ஆர் கேபிட்டல் அசெட்னா அப்போ இது நீ PGPPலையும் காமிப்பா, கேபிட்டல் கெயின்லையும் காமிப்பியா? முடியாது. கரெக்டாக? சின்ஸ் இட் இஸ் கவர்ட் இன் PGPP அண்ட் இட் இஸ் ரிலவென்ட் இன் PGPP, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது PGPP கிட்டே கொடுத்துட்டு போகிறோம். ஸோ திஸ் வில் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட். செகண்ட் ஒன், மூவபிள் பர்சனல் அசெட். செகண்ட் ஒன் என்னது? மூவபிள் பர்சனல் அசெட். ஓகேவா? மூவபிள் பர்சனல் அசெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் என்னெல்லாம் என் பர்சனல் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து மூவபிள் பர்சனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் வாட்ச்சு, என் சூட் கேஸு, என்னுடைய ஃப்ரிட்ஜு, AC, வாஷிங் மிஷின், டிவி, லேப்டாப், மொபைலு, இது எல்லாமே நான் என்னுடைய சொந்த தேவைக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் நாட் ஜென்ரேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் இன்கம் வித் திஸ்.
if at all it is used for some kind of income generation, where will I show that asset? அது வந்து என் பிஸ்னஸ் அசட்டாக காமிக்கும், பிஸ்னஸ் அசட்டாக காமிச்சோ அது பிஜிபிபி கீழே போயிடும். கரெக்டாக ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் பீங் கன்சிடர்ட் அஸ் அசட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ மூவபிள் பர்சனல் அசட் என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம கேபிட்டல் அசட் அப்படிங்கிற டெஃபினேஷன்லேருந்து வெளியே எடுத்து வைக்க போகிறோம். பட் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அப்போ தங்க கம்பல் அது ஒரு மூவபிள் அசட் தானே, பர்சனல் அசட் தானே, அப்போ அதை விற்றா கேபிட்டல் அசட் இல்லையா, அது ஒரு கேபிட்டல் கெயின் இல்லையா? ஏன்னா ஒரு நார்மல் வாட்ச் விற்கிறதுக்கும் ஒரு கோல்டு வாட்ச் விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மல் வாட்சை நான் விற்றேன்னா கடைக்காரனே என்னை துரத்தி அடிப்பான், இதில் ஒன்றுமே இல்லை, இதில் நான் எதுக்கு உனக்கு நான் காசு தரணும்னு கேட்பான். கரெக்டாக? பட் அதுவே இஃப் ஐம் கோயிங் டு செல் மை கோல்டு வாட்ச் அப்படின்னா, எஸ் கோல்டு எப்படி பழசாகுதோ அப்பப்போ இட் வில் கெயின் த வேல்யூ. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் சர்டன் எக்ஸெப்ஷன் டு த மூவபிள் அசட். ஸோ எப்படி கேபிட்டல் அசட்டோட எக்ஸெப்ஷன் வந்து பர்சனல் மூவபிள் அசட்டோ, பர்சனல் மூவபிள் அசட்டோட எக்ஸெப்ஷன் வந்து என்னதுன்னா சில அசட்ஸ் இருக்குது, இதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸெப்ஷன் என்னது? இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் ஆஃப் எக்ஸெப்ஷன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னதுப்பா? ப்ளஸ். கரெக்டா? ஸோ எக்ஸெப்ஷன் ஆஃப் அன் எக்ஸெப்ஷன் இஸ் அன் இன்க்ளூஷன். கரெக்டா? என்ன சொல்கிறேன்? எக்ஸெப்ஷன் ஆஃப் எக்ஸெப்ஷன் இஸ் அ இன்க்ளூஷன். அப்போது எது கேபிட்டல் அசெட்டில் வராதுன்னு சொல்கிறேனோ அதில் இது வராதுன்னு சொல்கிறேன்னா அப்போ இது வந்து கேபிட்டல் அசெட் அப்படின்னு இம்ப்ளை ஆகுதா? ஸோ ஆல் தீஸ் எக்ஸெப்ஷன்ஸ் that I'm going to list now are called capital assets. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸ் கீழே என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் வருது அது வந்து நான் வேறு கலரில் எழுதும், பிளாக் கலர். ஓகே. ஸோ இதில் என்னெல்லாம் வருதுன்னா சிம்பிளாக ஜெட் பாஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஓகேவா? ஜே ஃபார் ஜுவல்லரி. ஓகேவா? ஏ ஃபார் ஆர்கியோலாஜிக்கல் கரெக்ஷன். Next, D for drawings, P for paintings, A for any other asset. Of art, S for sculpture. இதெல்லாம் போக we have virtual digital asset, virtual digital asset, VDA, virtual digital asset. virtual digital asset னா என்னதுன்னு ஐடியா இருக்கா? 30%. 30% டாக்ஸ் ரேட் விட்டு வெளியே வைப்போம். virtual digital asset னா என்ன? நம்ம இந்த ஆன்லைன்ல கோல்ட் வாங்குறோம் அந்த மாதிரி. நாட் எக்ஸாக்ட்லி. இந்த பிட்காயின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் அசெட்னா எல்லாமே கேபிட்டல் அசெட், பட் அந்த எல்லாமே இல்லை இதெல்லாம் வராதுன்னு ஃபஸ்ட்டு நான் 2 ஐட்டம் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. ஸ்டாக் இன் ட்ரேடு, மூவபிள் அசெட். இப்போ மூவபிள் அசெட் கேபிட்டல் அசெட் இல்லை, பட் மூவபிள் அசெட்லேயே இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டமாக பார்க்கலாம். ஜுவல்லரி. ஜுவல்லரி ஏன்ப்பா கேபிட்டல் அசெட் இல்லை? ஏன்னா கேபிட்டல் அசெட் ஏன்னா இட் ஹேஸ் ஹை வேல்யூ. இது வந்து ஒரு சொத்து மாதிரி ஆல்மோஸ்ட். கரெக்டாக? ஸோ ஜுவல்லரி இஸ் இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் ஆர்கியோலாஜிக்கல் கலெக்ஷன். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கோடிக்கணக்கில் விலை, லட்சக்கணக்கில் விலை போகக்கூடிய ஐட்டம்ஸ். இதை நீ பர்சனல் அசெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வித்தினா இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் யூ கெட் அ லாட் ஆஃப் அமௌண்ட். நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸும் சேம் தான். பெயிண்டிங்ஸ்க்கும் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து கோடிக்கணக்கில் they give it an auction and then they get it இல்லையா? ஸோ பெயிண்டிங்ஸ் even though you call it as personal, that is asset. நிறைய பணக்காரங்க பெயிண்டிங்ஸில் தான் வந்து அவங்களுடைய காசை வந்து செலவு பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அது வந்து ஒரு பர்சனல் அசெட் மாதிரி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. கரெக்டாக? பட் வென் யூ see it, இட்ஸ் நாட் அ பர்சனல் அசெட். இது வந்து ஒரு கேபிட்டல் அசெட். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்கேல் ஜாக்சனோட ஷூவு, மைக்கேல் ஜாக்சனோட அந்த கிட்டாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது வெறும் ஒரு பொருள் தான், சாதாரண யூஸபிள் பொருள் தான், பட் இட் ஹேஸ் சம் சிக்னிஃபிகன்ஸ் இன் இட். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸு, virtual digital asset, இதெல்லாம் வந்து high value assets. ஸோ இது எல்லாமே it is excluded from the definition of personal asset. Personal assets are exceptions of capital asset. Personal assets ஓட exceptions jet pass VDA. ஓகேவா? அப்படின்னா jet pass VDA is what actually? These are actually capital asset. இதெல்லாம் அப்போ என்னது? capital asset. ரைட்டா? next, continuing with the exception. ஸோ தேர்ட் எக்ஸெப்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் எக்ஸெப்ஷன் வந்து
ரூரல் ரூரல் agricultural land in India. ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் இந்தியா. இப்போ ரூரல்னா என்ன அப்படின்னா அதுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பட் நான் அதுக்கப்புறமா வரேன். சரியா? நெக்ஸ்ட், கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ். (1999) or deposit certificate. Deposit certificate. நோட்ஸ் உனக்கு நான் அனுப்பிச்சேனப்பா, இவ்வளோ நேரம் எழுதினது எல்லாமே. கடைசியாக நான் எப்போ சென்ட் பண்ணேன்? லாஸ்ட்டாக வந்து இந்த சேலரிஸ் முன்னாடி வரைக்கும் சென்ட் பண்ணி. ஓகேப்பா, ஓகே. யூ ஜஸ்ட் ரிமைண்ட் மீ வென் எவர் சம்டைம்ஸ் ஐ டென்ட் டு ஃபர்கெட் த நோட்ஸ். ஓகேவா? அனுப்ப மறந்துடுவேன். யூ ஜஸ்ட் ரிமைண்ட் மீ ஒன்ஸ். ஓகே. மானிட்டைசேஷன் ஸ்கீம், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமுக்கு கீழே இருக்கிற எல்லா இதுவுமே இட் இஸ் இட் இஸ் நாட் திஸ் திங் கேபிட்டல் அசட். ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே எனக்கு இடம் இல்லை, அதோட கீழே எழுதிக்கும் நோட். whenever an instrument is exempt, interest on such instrument is also exempt. Done now? Whenever an instrument is exempt, interest on such instrument is also exempt. Okay va? Done. So first இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் we have another thing to be started. ஒரு வாட்டி go through பண்ணிக்கோ. Tell me when we can proceed. சரியா? Proceed பண்ணலாமா? Okay. Now coming deeper to this particular section, I want to make it even more deeper. சரியா? நான் இன்னும் கூட இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரைட் டவுன். இந்த நோட்டுக்கு கீழே இது நோட் நம்பர் 1 இருக்கட்டும், நோட் நம்பர் 2. ஓகேவா? நோட் நம்பர் 2ல அசெட்ஸ் யூஸ் ஃபார் பர்சனல் பர்பஸ்னால் என்ன, அதுவும் நம்ம எழுதிடலாம். அசெட்ஸ் used for personal purpose அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் I'll do one thing. இது நான் ஒரு இதுவாக போட்டுவிட்டேன். So general utilities like TV, fridge, ஓகேவா, மொபைலு, ஏசி எக்ஸெட்ரா, இது எல்லாமே என்னதுப்பா? கேபிட்டல் அசட்டா இல்லையா? வெரி குட். நாட் a capital asset. ஸோ கேபிட்டல் கெயின் அப்ளிகபிளா இல்லையாப்பா? வெரி குட். கேபிட்டல் கெயின் நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் நான் அடுத்து சொல்ல போகிறதும் பர்சனல் தான். ஓகேவா? என்னென்ன? ஜுவல்லரி, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதெல்லாம் கேபிட்டல் அசட்டான்னு கேட்டால் கேபிட்டல் அசட்டாப்பா? வெரி குட். இதெல்லாம் கேபிட்டல் அசெட். ஸோ சிஜி அப்ளிகபிளா? எஸ். வெரி குட். கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு கீழே
There are also certain things like gold utensils, silver utensils. Sorry, silver bar. Silver utensils actually personal effects கீழே தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சில்வர் காயின். இது எல்லாமே not to be considered as capital asset. Personal effect. Sorry, மாத்தி எழுதிட்டேன். Personal effects. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? These are capital asset. ஓகேவா? இது எதனால டிசைட் ஆச்சுன்னா ஒரு ஃபேமஸ் கேஸ் லா இருக்கு, அதன்படி அந்த கேஸ் லா எழுதிக்கோங்க. if there is a situation to quote this case law, you can quote this. ஓகேவா? மகாராஜா ராணா ஹேமந்த் சிங். சிங் ஸ்பெல்லிங் தப்பா எழுதியிருக்கேன்ப்பா. சிங். ஓகேவா? மகாராஜான்னு மட்டும் போட்டுக்கோ, மகாராணான்னு எழுதியிருக்கேன். மகாராஜா ராணா ஆக்சுவலா. ஓகேவா? மகாராஜா ராணா ஹேமந்த் சிங். ஓகேவா? சாரி மேம், இப்போ இந்த கோல்டு யூட்டென்சில்ஸ் இருக்கலாம் மேம், அதுல இருந்து மட்டும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? சொல்றேன்ப்பா. இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல ஆக்சுவலா. நான் பண்றேன். ஓகே. டோன்ட் வரி. ஏன் நடுவில் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டியா? இந்த ஒரு இடத்துல டவர் கிடைக்காது மேம், இப்பதான் அந்த இடத்துல மீட் வந்துருக்கேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் எப்படி கோல்டுக்கு அதே மாதிரி சில்வர் யூட்டென்சில்ஸ். held to be personal effect. இதெல்லாமே not a capital asset. So no capital gain. சரியா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். கார் யூஸ்ட், சில நேரம் லக்ஸரி கார்ஸ்லாம் இருக்கும். கார் யூஸ்ட் இன் த பிஸ்னஸ், அது இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் கேபிட்டல் அசெட். பட் அதுவே பர்சனலாக இருந்துச்சுன்னா நாட் ட்ரீட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஜுவல்லரின்றோமே அதில் என்னெல்லாம் வரும் அதையும் எழுதலாம். ஸோ ஜுவல்லரியில் ஃபஸ்ட்டு ஆர்னமெண்ட்ஸ் மேட் ஆஃப் gold, silver, platinum or any other precious metal or any other. இப்போதைக்கு தெரிஞ்சது எனக்கு இவ்வளோதான்ப்பா. இதை தாண்டி வேறு ஏதாவது ப்ரிஷியஸ் மெட்டல் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர் அலாய் containing such metals. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கால் வருது. ஓகே, நெக்ஸ்ட் இதுப்பா. நெக்ஸ்ட் ப்ரிஷியஸ் ஸ்டோன் பற்றி வருவோம். ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸில் என்னெல்லாம் வரலாம்? இந்த ரூபி, டைமண்ட், ஓகேவா? இது எல்லாமே
whether or not set in any this thing, ஓகேவா, whether or not set in any utensil or article. ஒரு டைமண்ட் இருக்கு, வெறும் கல்லு தானே நான் விற்றேன், இதை போய் நீங்கள் எப்படி கேபிட்டல் அசெட்னு சொல்லலாம், சொல்ல முடியுமா அஸ்வின்? சொல்லு. இது எந்த நகையிலுமே வைக்கல, வெறும் கல்லாக தான் இருக்குது, நான் இதை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், இதை போய் நீங்கள் எப்படி என்னுடைய அசெட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? பிகாஸ் டைமண்ட் இஸ் வெரி ப்ரெஷியஸ், இட்ஸ் வெரி காஸ்ட்லி இல்லையா? ரொம்ப ரேரான டைமண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பல கோடிக்கு போகும். ஸோ அதை வந்து நான் வெறும் கல்லுன்னு தானே விற்றேன், ஒரு கல்லை விற்றா கூட கேபிட்டல் அசெட்னு சொல்லுவீங்களா, மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன் இல்லையா? ஸோ வெதர் ஆர் நாட் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஆர்டிக்கல், யூட்டன்சில் ஆர் நெக்லஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட், ஓகே, ஆர் ஆர்னமெண்ட் போட்டுக்கோ, நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், அதை நம்ம கேபிட்டல் அசெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஜுவல்லரி டெஃபினேஷனுக்கு கீழே வந்துடும். இதுவும் ஜுவல்லரி தான், இதுவும் ஜுவல்லரி தான். ப்ரெஷியஸ் ஸ்டோனு ஜுவல்லரியில் வச்சாலும் ஜுவல்லரி தான், ஜுவல்லரியில் வைக்கலனாலும் ஜுவல்லரி தான். சரியா? ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். திரும்பவும் ஐ எக்ஸ்பிளைன். ஸோ கோல்டு யூட்டென்சில்ஸு, சில்வர் பார்ஸு, இந்த சில்வர் பிஸ்கெட்ஸ், கோல்டு பிஸ்கெட்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, காயின்ஸு, அது எல்லாமே என்னதான் பர்சனல் அசெட்ஸாக நம்ம வச்சுருந்தாலுமே அதை பர்சனல் அசெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும், கேபிட்டல் அசெட்டை தான் கன்சிடர் பண்ணணும். இது எந்த கேஸில் மூலமாக வந்துச்சு, மகாராஜா ராணா ஹேமந்த் சிங்கோடைய கேஸில் மூலமாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு சில்வர் யூட்டென்சில்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் தட்டு வச்சுருப்பாங்க. நிறைய மார்வாடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலலாம் வந்து சில்வர் பிளேட்ஸ் இருக்கும், சில்வர் கிளாஸ் இருக்கும், சில்வர் ஸ்பூன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கேபிட்டல் அசெட்னு சொல்ல முடியும், ஒரு தட்டு எப்படி ஒரு கேபிட்டல் அசெட் ஆக முடியும்? கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டதுனால அதனோட விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா, சில்வர் யூட்டென்சில்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் கிடையாது, அது மூலமாக கேபிட்டல் அசெட் வராது, கேபிட்டல் கெயின் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கும் ஒரு கேஸ்லாம் இருக்குது. யூ கேன் மேபி இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் டவுன். So if you are curious enough, you can even Google it and read. But ரொம்ப பெருசாக இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், கார் யூஸ்ட் இன் என்னப்பா? ஏஐ கிட்ட கேட்ட ஷார்ட்டாக சொல்லு. எல்லாமே ஏஐ கிட்ட கேட்காதப்பா, சில நேரம் தப்பு தப்பாக சொல்லுது. ஓகே, கார் யூஸ் இன் த பிஸ்னஸ் ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் அசெட். சரியா? ஜுவல்லரின்னு சொல்கிறோம். அப்போ ஜுவல்லரியில் என்னெல்லாம் வரும்? வெறுமனே நகை மட்டும் ஜுவல்லரியா? இல்லை, நகையாக இருந்தாலும் ஜுவல்லரி, நகை இல்லாமல் கட்டி கட்டியாக தங்கம், வைரம், வெள்ளி, பிளாட்டினம் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் ஜுவல்லரி தான். ஜுவல்லரி மீன்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஜுவல்லரி டெஃபினேஷனில் இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம எதெல்லாம் டைசெக்ட் பண்ணியாச்சு, இந்த கேபிட்டல் அசெட் அப்படிங்கிற வார்த்தையை டைசெக்ட் பண்ணியாச்சு. அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எதெல்லாம் டைசெக்ட் பண்ணோன்னா, இந்த எனி கைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை டைசெக்ட் பண்ணணும். எனி கைண்ட்னா எல்லாமே வந்துடுமா? நோ, என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது பேர் என்ன, கேபிட்டல் அசெட்டோட டெஃபினேஷன் பார்க்குறேன், இங்கே இருக்குது, சாரிப்பா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லாமே கேபிட்டல் அசெட்டா, எல்லாமே கேபிட்டல் அசெட் இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை டைசெக்ட் பண்ணுவோம் அடுத்தபடியாக. இப்போ பர்சனல் அசெட் அப்படின்றது, பர்சனல் அசெட்டில் எதெல்லாம் பர்சனல் அசெட், எதெல்லாம் பர்சனல் அசெட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். எதெல்லாம் பர்சனல் அசெட் கிடையாதோ அதுக்குள்ளே சில விஷயம் பர்சனல் அசெட்டாக கன்சிடர் பண்ணும், அது என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டில் எதெல்லாம் ரூரல் ஏரியா, எதெல்லாம் ரூரல் ஏரியா கிடையாது. நான் வந்து எந்த வேணால் சொல்லி இது ரூரல் ஏரியா, இது வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லலாமா? என்ன வேணால் சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் சர்டன் செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் டெல் யூ வெதர் த பர்டிகுலர் ஏரியா இன் விச் யுவர் லேண்ட் இஸ் பீங் லொக்கேட்டட், இஃப் இட் இஸ் அ ரூரல் ஏரியா ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு we have certain specifications. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதுதான். You can stop me anywhere you feel like it's getting a little bit heavy. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா you can stop me. சரியா? நெக்ஸ்ட், இப்போ வாட் இஸ் ரூரல் ஏரியா? ஓகேவா? ரூரல் ஏரியானா எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அர்பன் ஏரியானா எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து அர்பன் ஏரியா இல்லையோ அது எல்லாமே ரூரல் ஏரியா. ஓகேவா? ஸோ எதெல்லாம் ரூரல் ஏரியா, எதெல்லாம் அர்பன் ஏரியா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா?
ஃபஸ்ட் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு we are going to answer what is urban area. அர்பன் ஏரியாவில் என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப டார்க்காக பிரைட்டாக கண்ணு கூசுது. நான் கலர் மட்டும் மாற்றிக்கிறேன்ப்பா. இது இருக்கலாம் இது ஓகே. ஸோ எனி ஏரியானா என்ன அர்த்தம்? எனி முனிசிபாலிட்டி or cantonment board which has a population of 10,000 or more. 10,000 இல்லைன்னா 10,000க்கு மேற்பட்ட பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா வந்து அர்பன் ஏரியான்னு சொல்லுவோம். அதை தாண்டி இந்த மாதிரி கண்டோன்மெண்ட் போர்டுக்கு நியர் ஆர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு சில ஏரியாவே நம்ம அர்பன்னு சொல்லுவோம் ஆர் சப்அர்பன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் we have a definition. ஓகேவா? ஸோ ஒரு குட்டி டேபிள் மாதிரி போடுறேன். you can make a note of it. So shortest distance from area referred. ஏரியா ரெஃபர்ட்னா இது. ஓகேவா? வெயிட் இப்போ நம்ம பார்க்குறது பாயிண்ட் நம்பர் பி. சரியா? நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன். மோஸ்ட்லி 2011 சென்சஸ் தான்ப்பா எடுப்போம் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு. ஸோ பாப்புலேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் according to last census. Okay va? So 1 minute. சரியா? So first up to 2 kilometers more than 10,000 இருக்கு. but less than up to 1 lakh. 10,000க்கு மேலே இருக்குது பட் 1 lakhக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன நமக்கு இப்போ புரியாது. I'll explain. up to 6 kilometers 1 lakhக்கு மேலே இருக்குது. more than 1 lakh but less than 10 lakh. up to 10 lakh. 10 lakh exceed ஆகலை. லாஸ்ட் கேட்டகரி up to 8 kilometers 10 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா. ஓகேவா? இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து ரூரல் ஏரியாவோட டெஃபினேஷனுக்குள்ளே வராதோ அது எல்லாமே அர்பன் ஏரியாப்பா. சரியா? சரி, இப்போ இதுக்கு மீனிங் என்ன? இப்போது லெட் அஸ் சே we are talking about a particular நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா பற்றி பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இதோடைய பாப்புலேஷன் வந்து அப் டு 10,000. 10,000க்கு மேலே இருக்குது. 10,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா இது அர்பன் ஏரியா. ஆர் இந்த அர்பன் ஏரியாவோட இது வந்து ஒரு அர்பன் ஏரியான்னு கிளாஸிஃபை ஆகிடுமா? 10,000க்கு மேலே இருந்தாலே அர்பன் ஏரியாவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம். ஓகேவா? 2 kilometers from that place. if that situation, இப்போ இந்த ஏரியாவை பற்றி பேசணும். ஓகேவா? ஸோ 2 kilometers from that location இந்த ஏரியாவோட பாப்புலேஷன் 10,000 to 1 lakh இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு அர்பன் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவிலேருந்து நான் தள்ளி போகிறேன் இன்னும் கூட கொஞ்சம். ஓகேவா? ஸோ இப்படி நான் தள்ளி போகும்போது இதுக்கும் இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 6 kilometers டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ரெஃபர் பண்ணுற ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும். இப்போது இந்த ஏரியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா 1 lakhக்கு மேலே இருக்குது. மோர் தென் 1 lakh பட் அப் டு 10 lakh இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு அர்பன் ஏரியா. நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து நான் 8 kilometers போகிறேன். ஓகேவா? இந்த 8 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏரியா என்ன ஆகுது? 8 kilometer டிஸ்டன்ஸில் இருக்க ஏரியாவில் 10 lakhக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது. இதுவும் அர்பன் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே ஃபாலோ ஆகிற எல்லா இடமும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அர்பன் ஏரியான்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருந்து நான் ரொம்ப தூரம் போகிறேன். ஓகேவா?
அண்ட் அங்கே பாப்புலேஷன் இஸ் நாட் மீட்டிங் எனி ஆஃப் த க்ரைட்டீரியா அப்படின்னா என்னது பாது, அது ஒரு ரூரல் ஏரியா. ஓகேவா? ஸோ சிம்பிள் பாயிண்ட் டு ரிமெம்பர், 10,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது அர்பன் ஏரியா. இப்போ ஏன் ஒரு சிட்டியை விட இப்போ 10 lakh இருக்கிற சிட்டிலேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கேன் அர்பன் ஏரியா. 1 lakh இருக்கிற சிட்டியிலேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கேன் அர்பன் ஏரியா. ஓகேவா? 10,000 இருக்கிறதுலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கேன் அர்பன் ஏரியா. 10,000க்கு கீழே இருக்கேன் ரூரல் ஏரியா. புரிஞ்சுது அது எப்படி ஒர்க் ஆகும்னு? திரும்ப சொல்கிறேன். ஸோ ஒரு இடத்துல 10 லட்சம் பாப்புலேஷன் இருக்குது. இந்த 10 லட்சம் பாப்புலேஷனை விட்டு நான் 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன் அர்பன் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏரியாவில் 10,000 to 1 lakh பாப்புலேஷன் இருக்குது. இங்கேருந்து நான் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் அர்பன் ஏரியா. இன்னொரு இடத்துல 10,000 வரைக்கும் பாப்புலேஷன் இருக்குது, அதுலேருந்து நான் தள்ளி இருக்கேன் அர்பன் ஏரியா. என்னோட இடத்துல 10,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது, ஆர் 10,000 பாப்புலேஷன் இருக்குது அர்பன் ஏரியா. இப்போ இது எதுலையுமே நான் கிளாஸிஃபை ஆகலை, ஐ மீன் ரூரல் ஏரியா. புரிஞ்சுதாப்பா? இஸ் இட் ஈஸி? ஸோ ரூரல் ஏரியா மீன்ஸ் எனி ஏரியா விச் இஸ் நாட் அன் அர்பன் ஏரியா, சிம்பிளி புட். அப்படி சொல்லிக்கலாமா? அப்போ பேஸ்ட் ஆன் அவர் டிஸ்கஷன் நவ் we can come to a conclusion that conclusion என்னது? any area which is not a rural area, which is not a urban area is a rural area, is a rural area. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க அஸ்வினி? இந்த டேபிள் புரிஞ்சுதா? எனக்கு முக்கியமான விஷயமே உனக்கு இந்த டேபிள் புரிஞ்சுதா இல்லையா தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க, ஒன்று நீ இருக்கிற இடத்துல 10,000க்கு மேலே என்ன இருக்கணும், பாப்புலேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் நீ அர்பன் ஏரியா. ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி ஜஸ்ட் டு மேக் ஷூர், ஐ டோன்ட் நோ ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு. ஸோ ஜஸ்ட் டு மேக் ஷூர் இன்னும் ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒன் மோர் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நான் ஒரு இடத்துல இருக்கேன். ஓகேவா? இன்னொரு இடத்துல இருக்கேன். 2 இடத்த பற்றி நான் இங்கே பேச போகிறேன். சரியா? ஸோ இதில் இந்த இடத்தோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 10,000. ஓகேவா? இதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்னென்னு சொல்லிடுவேன், அர்பன் ஏரியா. ஓகேவா? இப்போது நான் ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு அந்த இடத்தோட பாப்புலேஷன் பற்றி தெரியல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரியா? அப்போ நான் உடனே என்ன பார்க்கணுன்னா, நான் இருக்கிற பாயிண்ட் எக்ஸ். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், 2 கிலோமீட்டர் தள்ளி போவேன். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் தள்ளி போவேன். நான் 2 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது பாப்புலேஷன் இஸ் 10,000 to 1 lakh. கரெக்டாக? ஆமாம். 10,000 to 1 lakh பாப்புலேஷன் இருக்குது அர்பன் ஏரியா. ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல இருந்து அடுத்து என்ன பண்ணுறேன், நான் 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனேன். 10,000 மேலே பாப்புலேஷன் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணுறேன், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன். எவ்வளோ தூரம் போகிறேன்? 6 கிலோமீட்டர்ஸ் போகிறேன் இந்த வாட்டி. இப்போ 6 கிலோமீட்டர்ஸ் போகும்போது என்ன ஆகுது, 1 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் பாப்புலேஷன் இருக்குது அர்பன் ஏரியா. ஓகேவா? இருந்துச்சுன்னா அர்பன் ஏரியா. சரிப்பா, இங்கேயும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், என்னோட பாயிண்டில் இருந்து ஐ வில் கோ அனதர் 8 kilometers, இன்னொரு 2 கிலோமீட்டர் தள்ளி போவேன். இப்போ 8 kilometers தள்ளி போகும்போது there is a city where population is more than 10 lakh, again urban area. ஓகேவா? இப்போது 8 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டேன், எங்கேயுமே 10,000 மேலே பாப்புலேஷன் சுற்றி முற்றி நம்மள மாதிரியே தான் இருக்காங்க எல்லாம், ரூரல் ஏரியா. ஓகேவா? ஸோ வாட் இஸ் அன் அர்பன் ஏரியா? வெதர் the place you are residing in has a population of more than 10,000 or the place nearby you which is 2 kilometers away has a population of 10,000 to 1 lakh, or the place nearby you which is 6 kilometers away has a population of 1 lakh to 10 lakh, or the place nearby you which is 8 kilometers away has more than 10 lakh. You are in an urban area. If none of the conditions satisfied, you are in a rural area. Simple appa, as simple as that. I hope it is clear. இதுக்கு மேலே புரியலனாலும் you can ask. I have the patience to explain. சரியா? But it's a very important thing. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொன்னேன். சரியா? புரிஞ்சுதாடா? சூப்பர்டா. ஓகே, ஃபைன். ஸோ நவ் வாட் அண்ட் ஆல் வி ஹவ் கான் த்ரூ. இவ்வளோ எழுதிட்டோமாப்பா இன்றைக்கி ஒரே நேரத்தில்? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து கேபிட்டல் கெயின்னா என்னன்னு பார்த்தோம்.
we started with charging section 45 subsection 1. அதில் என்ன சொன்னோம்னா எனி கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் கெயின் அரைசிங் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் ஷால் பி கன்சிடர்ட் ஆஸ் கேபிட்டல் கெயின். அண்ட் அந்த கெயினை நம்ம என்ன பண்ணுவோம், எந்த வருஷம் நான் ஏர்ன் பண்ணுறனோ அந்த வருஷம் நான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம டைசெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு நம்ம டைசெக்ட் பண்ணது வந்து கேபிட்டல் அசெட்டு. கேபிட்டல் அசெட்னா எனி கைண்ட் ஆஃப் அசெட். அப்போ அந்த எனி கைண்டில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராதுன்னு பார்த்தோம். என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து எல்லா கேபிட்டல் அசெட் விச் இஸ் நாட் அ பர்டிகுலர் செட் ஆஃப் 4 ஐட்டம்ஸ் பார்த்தோம். அது என்ன 4 ஐட்டம்ஸ்? ஸ்டாக் இன் ட்ரேடு, மூவபிள் அசெட்டு, மூவபிள் பர்சனல் அசெட், ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் இந்தியா, gold deposit bond 1999 or deposit certificate issued under the gold monetization scheme 2015. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி நம்ம எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கோமோ கேபிட்டல் அசெட்லேருந்து, அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம், தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஜென்ரேட்டட் ஆன் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி நாட் கன்சிடர்ட் அஸ் கேபிட்டல் கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் அதெல்லாம் எக்ஸாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து பர்சனல் அசெட்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டீப்பாக வந்து டைசெக்ட் பண்ணோம். பர்சனல் அசெட்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? assets which are used for the very personal utilization such as fridge, AC, washing machine, இந்த மாதிரி stuff. இதெல்லாமே it is not considered as capital asset. Since it is not a capital asset, any gain arising from such asset is not a capital gain. Next நம்ம பார்த்தது jewelry, painting, sculpture, arts. அதெல்லாமே even though it is a personal asset, அது நம்ம வந்து என்னவா classify பண்ணுவோம்? Exception of exception, which is an inclusion. So it is a capital asset. Any gain arising from the transfer of such asset will be treated as capital asset. Sorry, capital gain. Next part வந்து யூட்டென்சில்ஸ்னு வரும்போது ரெண்டாக பிரிச்சோம். யூட்டென்சில்ஸில் கோல்டு யூட்டென்சில்ஸ், சில்வர் யூட்டென்சில்ஸ். கோல்டு யூட்டென்சில்ஸ் will be personal, will not be considered as personal asset. It is, if it is transferred, it will be considered to be a capital gain. ஓகேவா? அதுவே சில்வர் யூட்டென்சில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில்வர் யூட்டென்சில்ஸ் ஈவன் தோ இட் இஸ் சில்வர் ஆர் ஸ்பெஷல் மெட்டல், அது வந்து நம்ம பர்சனலாக தான் எடுத்துப்போம். நோ கேபிட்டல் கெயின் அரைசஸ் when the asset is transferred. நெக்ஸ்ட் சில்வர்லேயே சில்வர் பார் வந்து இட் இஸ் taxable under capital gains. Gold bar is taxable in capital gain. Silver coins is taxable in capital gain and gold coins is taxable and it is a capital gain. சரியா? நெக்ஸ்ட் கார்னு பார்க்கும்போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னா இட் இஸ் அ பர்சனல் எஃபெக்ட். அதில் எனக்கு எந்த கேபிட்டல் கெயினும் அரைஸ் ஆகுது. பட் இஃப் இட் இஸ் அ கார் தட் இஸ் யூஸ் இன் அ பிஸ்னஸ் அண்ட் அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், இட் வில் பி டீம் டு பி அ கேபிட்டல் அசட். நெக்ஸ்ட் ஜுவல்லரி. ஜுவல்லரினா எதெல்லாம் ஜுவல்லரி, எதெல்லாம் ஜுவல்லரி இல்லை. இப்போ நான் ஒரு கல் வச்சுருக்கேன், தனியாக வச்சுருக்கேன், அது வந்து ஜுவல்லரி இல்லைன்னு சொன்னேன். ஏன்? Jewelry means what? Jewelry means ornaments made of special assets and precious assets like gold, silver, platinum or any other kind of metal or alloy that is containing such metals. ஓகேவா? அது போக ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ப்ரிஷியஸ் ஸ்டோனில் இந்த ரூபி, டைமண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். These special stones, whether or not it is affixed on a particular utensil or article or ornament, நம்ம அதை என்னன்னு சொல்லிடுவோம்ப்பா? அது வந்து ஒரு கேபிட்டல் அசெட், அது வந்து ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதில் ரேஸ் ஆகிற கெயின் எல்லாமே என்னது? கேபிட்டல் கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தது வந்து வாட் இஸ் அ ரூரல் ஏரியான்னு பார்த்தோம். பிகாஸ் வி saw that rural agricultural land is an exception to the personal effect. ஓகேவா? இட்ஸ் an exception to the capital asset. ஸோ கேபிட்டல் அசெட் ஏன் இல்லை, அது ஏன் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ அர்பன் ஏரியா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ரூரல் ஏரியாவோட டெஃபினிஷனே என்னன்னா whichever is not an urban area is a rural ஏரியான்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் comes to mind is what is urban area? Urban area என்னன்னா any area which has a municipality, any area which has a cantonment board or any area which has a population of up to 10,000 or more. அது எல்லாமே அர்பன் ஏரியா. ஓகேவா? இது போக நான் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கேன்னா, if the shortest distance that is 2 kilometers from my place has a population of 10,000 to 1 lakh, it is a urban area. 6 kilometers from the location has more than 1 lakh but up to 10 lakh, urban area. 8 kilometers from a location which has a more than 10 lakh of population, urban area. சரியா? ஸோ இதுதான் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள். ஸோ இன்கேஸ் யூ ஹேவ் எனி டவுட் இன் த ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி saw டுடே, இப்போ வரைக்கும் யூ கேன் டெல் மீ. இப்போ வரைக்கும் பார்த்தது கிளியராக இருக்குன்னா வி கேன் மூவ் ஃபர்தர். போகலாமா? ட்ரான்ஸ்ஃபரோட இது மட்டும் நம்ம இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வில் எக்ஸ்பேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ்பெக்ட். That's not very much necessary, but still to make sure. Sale, exchange, relinquishment, barter. I think இதுக்கு நீங்கள் இது தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லைப்பா. யூ கேன் மேபி இன்க்ளூட், அது பேர் என்ன, கம்பல்சரி அக்விசிஷன், கவர்மெண்ட் வாங்குறது. ஓகேவா? கம்பல்சரி அக்விசிஷன் அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் மிஸ் ஆச்சு. ஓகேவா? டன்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேபிட்டல் அசெட்லேயே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ we are going to see types of capital asset. So write down the heading types of capital asset. Bad network. ஒரு நிமிஷம்ப்பா. டிஸ்கனெக்ட் ஆச்சு. டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சோ? நல்ல வேலை, நான் பார்த்துட்டே இருக்கும் போது டிஸ்கனெக்ட் ஆச்சு, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி கண்டினியூ பண்ணுவோமா? இந்த மைக் இது மறுபடியும் ஆனில் தான் பாருங்க, நான் ஆஃப் பண்ணவே இல்லை. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இது ஸ்க்ரீன் ஷேர் உனக்கு விசிபிளா? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி. எனக்கு விசிபிளாக இருக்குது. ஓகேப்பா, ஓகே. பை காட்ஸ் கிரேஸ் கட் ஆகும்போது கரெக்டாக நான் பார்த்துட்டேன், இல்லைனா நான் பாட்டு தனியாக பேசிட்டு இருந்திருப்பேன். கேபிட்டல் அசெட், டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கேபிட்டல் அசெட்டை ஆக்சுவலாக நான் 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். 2 வேண்டாம், 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? 1 minute. Okay. Special asset, financial asset, other assets. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் அசெட்ஸில் என்னென்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் அசெட் இது கீழே வரும். ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னு என்னென்னா, ஆஸ் த நேம் சஜஸ்ட், எல்லா கைண்ட் ஆஃப் இந்த ஷேர்ஸு, செக்யூரிட்டிஸ், அது எல்லாமே. ஓகேவா? ஸோ செக்யூரிட்டிஸ் எழுதிக்கோங்க. செக்யூரிட்டிஸ் other than units, other than units listed in recognized stock exchange. ஓகேவா? ஆர்எஸ்சினா என்னதுப்பா? ரெக்கக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆர்எஸ்சினா என்ன நீங்கள் எழுதிடுறேன். ஆர்எஸ்சி அப்படின்னா recognized stock exchange. ஓகேவா? coming back.
Next one, units of Unit Trust of India. Units of UTI. UTI na Unit Trust of India. Next, units of Equity Oriented Mutual Fund. Units of Equity Oriented Mutual Fund. Last, zero coupon bonds. Zero coupon bonds. Okay va? Next, special asset. Special asset என்னது? Unlisted shares, whatever is covered not in financial asset இதெல்லாமே. Unlisted shares இதெல்லாம் not covered in financial asset. ஓகேவா? ஸோ இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம், இதை சின்னு வச்சுக்கிறோம்னா நாட் கவர்ட் இன் பி எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? இது போக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இங்கே பயங்கரமாக மழை அடிக்குதுப்பா, இதோட மூடி வச்சிடலாம், அப்புறமா நடுவில் கட் ஆயிரும், ரெண்டு பேருக்குமே கஷ்டம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சி. சியில் இல்லைன்னா அதர்ஸ் எல்லாமே. அதர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எனி அசட் not covered in point A or point B, அது எல்லாமே சிக்கு கீழே வந்துடும். ஓகேவா? சரியா? ஸோ இதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அதெல்லாம் வந்து தேர் ஆர் சர்டன் ஆஸ்பெக்ட். இது எவ்வளோ நாள் வச்சுருந்தா ஷார்ட் டேர்மு, எவ்வளோ நாள் வச்சுருந்தா லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் we are going to see. சரியா? பட் அதுக்கு என்னென்னா இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் we will discuss tomorrow. ஓகேவா? ஃபார் நவ் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு இதில் இருந்து we will be continuing. சரியா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் டேக் another 3 to 6 hours மினிமம். நான் சொல்கிறது மினிமம். ஓகேவா? வெறுமனே கான்செப்ட் மட்டும் கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் we can start with the questions. சரியா? இங்கே வரைக்கும் ஏதோ டவுட்ஸ் இருக்காப்பா? இல்லை மேம், எழுத வேண்டியது ராமம் இருக்கு. கொஞ்சம் வீடியோ சென்ட் பண்ணிருங்க. வீடியோ சென்ட் பண்ணுறேன். அது கூடவே லிங்க் ஒன்று உடனே அனுப்பிச்சிருவேன் எப்போவுமே. அது மாதிரி லிங்க் வந்துடும். I'll do one thing, கையோட I'll send this to you, right? இது நான் மொத்த கன்சாலிடேட்டட் நோட்ஸாகவே அனுப்பிடுறேன். மேபி நீ பழைய நோட்ஸ் எதுவும் வச்சுருந்தேன்னா அதை நீ டெலீட் பண்ணிவிடு. ஓகேவா? எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு PDF ஆக்கி சேலரி கொஷின்ஸ் போட்டியா அஸ்வின்? அதுக்கப்புறமா போடலன்னு சொன்னா அடி வாங்குவேன். இல்ல மேம், நான் இன்னும் அந்த ஹெச்பியோட மிச்சமே நான் இன்னும் ஒரு 2-3 தான் இருக்கு, அது முடிச்சுட்டு வரலாம் தான் இருக்கு. அப்புறம் அதுல மீட்டிங் ஆயிடும். இல்ல நீ அப்படி பாத்தீங்கன்னா அப்போ எல்லா சாப்டரும் நீ எல்லாம் முடிச்சு தானே பண்ண முடியும். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். திஸ் மிஸ்டேக் இஸ் டன் பை எவ்ரி ஒன். ஓகேவா? ஒரு சாப்டர் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது போவேன்னு பாத்தீங்கன்னா அப்போ அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது முதல் சாப்டர் மறந்து போயிடும். நீ ஒரு சாப்டரை முடிச்சுட்ட அப்படின்னா அடுத்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டா கலந்து எல்லா சாப்டரையும் போட ஆரம்பிக்கணும். முடிச்ச எல்லா சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் மினிமம் ஒரு நாளைக்கு போட்டுருணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர்ஸ் அசியூம் நம்ம கேபிட்டல் கெயின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பிஜிபிபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. அப்போது பிஜிபிபியோட கான்செப்ட் படிக்கும்போது நீ ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின் போடணும் தெரியுமா? மினிமம் சேலரியில் ஒரு கொஸ்டின், டேக்ஸ் ரேட்டில் ஒரு கொஸ்டின், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு கொஸ்டின், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு கொஸ்டின், கேபிட்டல் கெயினில் ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா சாப்டர்லையும் மினிமம் ஒரு கொஸ்டின் போட்டுருணும். அதுக்கப்புறம் நீ படிக்கிற சாப்டரில் ஸ்பெசிஃபைடாக ஸ்பெஷலைஸ்டாக நீ நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு மினிமம் 4 to 5 hours ஆகும்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். கான்செப்டை படிக்கணும், அந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் போடணும், அதுக்கு முன்னாடி படித்த சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸ் போடணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட் வேர் ஆல் சாப்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் என்னதுப்பா ஒர்க்கிங் நோட்ஸு. ஓகேவா? உன்னோட ஒரு ஹெட்டும் ஒரு ஒர்க்கிங் நோட், அவ்வளோதான். ஒரு சாப்டர் ஒரு ஒர்க்கிங் நோட், அவ்வளோதான். மொத்தமாக கன்சால்டேட் பண்ணி நீ ஒரே கொஷினாக போட்டு 15 மார்க்ஸ்க்கு வரும் ஃபஸ்ட்டு கொஷின். அந்த ஃபஸ்ட்டு கொஷினோட ஒர்க்கிங் நோட் தான் இருக்கிற எல்லாமே. அப்போ நீ என்ன பண்ணணும்? எல்லா சாப்டருமே நீ எவ்ரிடே ஒரு டெய்லி பேசிஸில் நீ ப்ராக்டிஸ் பண்ண, மினிமம் 1 கொஷினாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் யூ வில் கெட் தட் என்ன சொல்கிறது கிரிப் இருக்கும். இல்லைனா ஒரு சாப்டர் முடியிறப்போ அந்த சாப்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும், முன்னாடி சாப்டர் வீக் ஆகிடும். ஓகேவா? சேலரியெல்லாம் இட்ஸ் அ சாப்டர் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், லாட் ஆஃப் மைனர் ஆஸ்பெக்ட்ஸ் டு ரிமெம்பர். சின்ன ஒர்க்கிங்கு, சின்ன அலவன்ஸு,
அதுக்கு சின்ன சின்ன டிடக்ஷன் கேல்குலேஷன், அந்த டிடக்ஷன் கேல்குலேஷனுக்கு ஒரு இதுக்கு ஒரு சேலரி மீனிங்கு, இவ்வளோ மைன்யூட்டான விஷயங்கள் சேலரியில் இருக்குது இல்லையா? ஸோ அத்தனையும் நிறைய இருக்கனால ஆமாம் ஆமாம். ஸோ யூ வில் ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா காஷியஸ் அபவுட் அ சாப்டர் லைக் சேலரி. ஸோ எவ்ரிடே யூ மேக் ஷூர் மினிமம் 3 questions சேலரியில் போடணும். ஓகேவா? மினிமம் 2 questions ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் போடணும். கேபிட்டல் கெயின் முடிச்சதுக்கப்புறம் மேபி நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீ கம்மி பண்ணிக்கலாம். பட் எவ்ரிடே 1 question இஸ் மேண்டேட்டரி இன் ஆல் த சாப்டர்ஸ் தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட். சரியா? ஓகே, அப்ப நான் இப்படி பண்ணிடுறேன் மேம். அப்ப ஒரு டார்கெட் மாதிரி, ஐ மீன் இப்ப இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டீங்களா மேம்? இன்னைக்கு ஒரு மினிமம் ஒரு 3 sum மார்க் போட்டுக்கணும் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து. அந்த மாதிரி நான் பண்றேன். ஆமாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இது நான் இங்கே ரஃபாக எழுதுறேன். அப்போது நீ இன்னைக்கு முடிச்சோடனே இன்னைக்கு பெண் ஆஃப் வச்சதுக்குள்ள ஓகே. ஸோ இன்னைக்கு சிஜி முடிச்சிருக்கோம்ல, முடிச்ச வரைக்கும் லெட்டஸ்டே சம் போட்டோன்னே வச்சுப்போம். அப்போ 3 questions இதில் போடணும். அப்போ ப்ரீவியஸ் சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் ஈச் சாப்டரில் 1 question மினிமம். ஈச் சாப்டரில் 1 question. அது ஒரு ஒர்க்கிங் நோட் கால்குலேட் பண்ணுறியோ இல்லை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கொஷின் போடுறியோ அது உன் இஷ்டம். பட் அந்த சாப்டரை ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் ஆச்சு நீ போடணும். அப்போ தான் ரிமைனிங் 60 daysல 60 questions போட்டு முடிக்க முடியும் எல்லா சாப்டர்ஸ்லையும். கரெக்டா? ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். நான் எல்லா சாப்டரையும் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த சாப்டர் போவேன். நோ. ஓகேவா? எல்லா சாப்டரையும் எல்லா டைமும் டெய்லி படிக்கணும். ரைட்டா? ஓகே மேம். Done. Fine. So with this I think we can wind up. சரியா? ஓகே மேம். அப்ப அந்த PDF சென்ட் பண்ணுங்க. ஓகே, நான் சென்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பாத்துக்கு ஒரு வாட்டி ரிசீவ் ஆயிடுச்சா பாரு. வந்துச்சா? Yes ma'am, received. Super. Okay. So I think we can wind up. Correcta? Thank you. Okay. Thank you.